Hello friends, welcome to Indispensable English. We have learned some words with its meanings and usage to enrich our language skill in previous session. Let us learn another 5 words and their usage in today's session. The first one from alphabet A, Advent. What is the meaning of Advent? Any arrival. தமிழில் அதுக்கு வருகை அப்படின்னு சொல்கிறோம். The advent of Europeans to India took place during 15th century. ஐரோப்பியர்களுடைய வருகை இந்தியாவுக்கு வந்து 15th centuryயில் அது நடந்தது அப்படிங்கிறது தான் தமிழ் மீனிங். இதை நம்ம இன்னும் so many examples we can give using the word advent in sentence of our own. The advent of our close friends give us immense happiness. நம்மளுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவங்க நம்ம வீட்டுக்கு வருகை தரும்போது அது நமக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். அட்வென்ட் மீன்ஸ் எனி அரைவல், தமிழில் வருகை. நெக்ஸ்ட் ஒன், ஏஸ்தட்டிக். ஏஸ்தட்டிக், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஏஸ்தட்டிக்? ஏபிள் டு அப்ரிஷியேட் பியூட்டி இன் நேச்சர், ஆர்ட். அழகுணர்ச்சியுடைய, கலை நயமுடைய. நம்ம எல்லாருக்குமே ஏஸ்தட்டிக் சென்ஸ் இருக்குது, அழகுணர்ச்சி, அதாவது கலை நயம். நம்ம எல்லாருக்குமே the people, those who are born in this world have got aesthetic sense. நம்ம எல்லாருக்குமே அழகுணர்ச்சியும் கலை நயமும் இருக்குது. I have given one example using this word aesthetic in sentence of my own. William Wordsworth had an wonderful aesthetic sense to compose beautiful poem. வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துங்கிறவர் ஒரு நேச்சர் பொயட், எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு நேச்சர் பொயட். அவருக்கு என்னென்னா ஒரு கலை, அப்படி ஒரு அழகுணர்ச்சி தான். நல்ல அழகழகான கவிதைகளை இயற்ற, இங்கிலீஷில் நல்ல அழகான கவிதைகளை ஏற்ற ஒரு அழகுணர்ச்சி அவருக்கு இருந்தது, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்துக்கு. We are all having aesthetic sense to admire nature. Next one, assess. What is the meaning of assess? Evaluate. Evaluate, தமிழ் அதுக்கு மீனிங் மதிப்பீடு. நம்ம எல்லாருக்குமே மதிப்பீடு செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதை நான் என்னுடைய ஓன் சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த வேர்டை. We can assess ourselves. நம்ம தான் நமக்கு சிறந்த ஜட்ஜஸ், நம்ம தான் நம்மளை சரியாக மதிப்பீடு செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இதில். இதை நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்ஸில் இந்த வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசலாம், இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கும் அப்படியே பேசி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், affable. What is the meaning of affable? Pleasant, easy to address. இனிமையான, சுலபமாக பேச இடம் கொடுக்கின்ற. இதை இங்கிலீஷில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சென்டென்ஸில். கிரேட் திங்கர்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெரி affable. நம்ம எல்லாருமே எப்போவுமே அஃபபிளாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கிரேட் திங்கர்ஸ்னால் சிறந்த சிந்தனையாளர்கள். சிறந்த சிந்தனையாளர்கள் எப்போவுமே இனிமையானவர்களாகவும் நம்ம ஈஸியாக அவங்கள அப்ரோச் பண்ணலாம், ஈஸியாக நம்மளை பேச இடம் கொடுப்பாங்க. அதுதான் அதுக்கு மீனிங். we all should be very affable. அதுதான் ரொம்ப நல்லது. affable, pleasant, இனிமையான சுபாவம் உள்ளவங்களாக இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது தான் அதுக்கு மீனிங். லாஸ்ட் ஒன், award. award மீனிங் give, ப்ரைஸ், வழங்கு, பரிசு. இதுக்கு இங்கிலீஷில் எக்ஸாம்பிள், ப்ரைஸஸ் வில் பி அவார்டட் ஃபார் த வின்னர்ஸ். இப்போ பரிசுகளை யாருக்கு வழங்கப்படுதுன்னா வின்னர்ஸ்க்கு, வெற்றியாளர்களுக்கு வழங்கப்படுது, அளிக்கப்படுதுங்கிறது தான் இதில் உள்ள மீனிங். இது நான் வேர்பா வினைச்சொல்லாக வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இது நவுனாக யூஸ் பண்ணுறப்ப ப்ரைஸ், பரிசு. we all wish to get awards. நம்ம எல்லாருக்குமே என்ன பிடிக்கும்? அவார்ட் வாங்குறதுனா யாருக்கு பிடிக்காது? எவ்ரிபடி wishes, everyone likes to
get awards. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இதோட தமிழ் மீனிங்கும் இங்கிலீஷ் மீனிங்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இதை உங்களுடைய ஓன் சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணி இது நீங்கள் வந்து பேசி பழகலாம். பேசி பழகிறப்ப யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் லாங்குவேஜ். Hope you would have enjoyed this video. If you have any doubt or suggestions, please comment in the comment box. Share this video with your friends. Like, comment and subscribe for more vocabularies. Let us meet in the next session with more vocabularies and their usage. Thank you so much for watching.